ஹாய் நண்பர்களே, என் பேர் வா அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த துபாயிலே ஃபேமஸான நியூ இயர் ஃபயர் ஒர்க்கை பார்க்கறதுக்கு ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி பஸ் ஏறி மெட்ரோக்கு மாதிரி க்ரௌடான மெட்ரோவெல்லாம் தாண்டி பேச்சுலராக இருக்கிறோன்னு ஒரே காரணத்துக்காக ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து அன்எக்ஸ்பெக்டடாக அங்கே ஒரு கேங்கை பிடிச்சி இந்த ஃபயர் ஒர்க்கை பார்த்துருக்கேன். அதை உங்களுக்கு ஒரு கோர்வையாக புதுசாக பண்ணியிருக்கேன். பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ரைடே பஸ் ரைடு 4:53 கரெக்டாக டைமு கிளம்பி இங்கேருந்து ஒரு மெட்ரோ பிடிச்சி அங்கேருந்து நடுவில் ஒரு ஸ்டேஷன் இறங்கி அதுக்கடுத்து ஒரு மெட்ரோ பிடிச்சி துபாய் மால் போய் அங்கேருந்து தான் நாங்கள் வந்து லொக்கேஷனுக்கு போக போகிறோம். முடியலை என் கூட இன்னொரு ஆடியும் கூப்பிட்டு வந்திருக்கேன். நீங்கள் அழுவக்கூடாது. இல்லை நீங்கள் அழுவுறீங்க. இல்லை சார், என்ன ஆக போகிறோன்னு தெரில. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேர் பீதியை கிளப்பி விட்டுருக்காங்க. என்ன நடக்கணும் இந்த வீடியோ வந்தால் தான் தெரியும். இப்போ அடுத்த டிரான்ஸ்போர்ட்டான மெட்ரோ ஏற போகிறோம். எல்லாருமே பயன்படுத்துறது இந்த மெட்ரோ தான். சரியான கூட்டம் இருக்குன்றாங்க. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வேலைக்கு போய்ட்டு ரிட்டர்ன் போகிறவங்க. நம்ம வந்து ஃபன் பண்ண போகிறோம். தெரியலையே, கரெக்டாக போயிடுவோன்னா தெரில, பார்ப்போம். இந்த ஸ்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் அப்படின்ற ஒரு ஸ்டேஷன். இப்போ மெட்ரோவில் ஏரியாச்சு. சுற்றி நிறைய பேர் நிற்கிறதுனால சத்தமாக பேச முடியல. மைக்கில் ரெக்கார்டாக ஒன்று நினைக்கிறேன். மைக்கை செக் பண்ணுவோம். ஹலோ 1 2 3. இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து துபாய் ஃபேமு. இங்கேயும் ஃபயர் ஒர்க் நடக்க போகுது. செம்மையாக இருக்கா? இங்கே வந்து எல்லா டேரக்ஷன்லேயும் ஃபயர் ஒர்க் வரும். அதாவது ப்ரிப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன், எதுவும் கேட்கல. ஒன்று ஃபேமிலி எல்லாருமே வாக்கரில் போவாங்க. பேச்சுலர்ஸ்லாம் இந்த மாதிரி போவோம். எங்கே போனாலும் பேச்சுலர்ஸ்க்கு வீடு தர மாட்டுறாங்க, முன்னாள் உரிமையும் கொடுக்க மாட்டுறாங்க. முடியலை. எல்லாமே மொரட்டா ஆர்கனைஸ்டாக நடக்குதுங்க. எல்லா இடத்துலையும் 4-5 போலீஸ், 4-5 செக்யூரிட்டி, வாக்கி டாக்கி, அது இது. எப்போ ஃபேமிலி எல்லாரும் மாலுக்குள்ளார நடக்கிட்டு எங்களை திருப்பதியில் குடோன் ஒரு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் திருப்பதியில் குடோன்ல பூட்டி வைக்க மாட்டாங்க, அதே மாதிரி தான் இருக்குங்க. இதான் தனியாக எங்களை ரோட்டில் விட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க. ஐயோ, செஞ்சிட்டியா? மொத்தமாக செஞ்சிட்டியா? இல்லை இல்லை இல்லை, ஏங்க நீங்கள் வேற எதனா ஒன்று பேசி எதனா ஒன்று நடந்துட போகிறது. இந்த பாருங்க, ஃபுல்லாக ஒரு ப்ரைவேட் ஏரியா மாதிரி போட்டாங்க. அங்கேருந்து இறங்கி நீங்கள் ரோட்டில் நடந்து போங்களா அப்படின்ட்டு. நண்பர்களே, ஐ வில் ஷோ யூ ஒன் திங் விச் இஸ் த வீடியோ ஃபார் ஹேப்பனிங். இங்கே வருங்க, வீடியோ எடுக்கிறதுக்கான காரணம் நான் வளர்றேன். வணக்கம்லாம் மாப்பிள்ள, தேனியிலேருந்து. ஏன்னா எல்லாரும் இதை ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரியில் போடுறதுக்கு தான் 3/4 பேர் வந்திருக்காங்க, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். நான் கான்டென்ட்டுக்காக வந்திருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. விட்டுறாருப்பா. லுக், ஹோலி கவ். இங்கே வருங்க, எப்பா பாதி பேர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பாஸ் ஆகி நின்ட்டாங்க, உக்காந்துட்டாங்க. ஒரு இடத்துல வியூ நல்லாயிருக்கும், அங்கே போய் கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு பக்காவான ப்ரொடெக்ஷனு பக்காவாக பிளான் பண்ணி பண்ணுறாங்க. இதான் எனக்கு ஃபஸ்ட் டைமா. எல்லாமே ஷாக்கிங்காக இருக்குது. பில்டிங்லாம் வர க்யூட்டாக இருக்குது இன்றைக்கின்னு பார்த்து. ஏங்க, இந்த பூஜ் கலிஃபா எப்படி இருக்குது? எங்க இதை கையில் பிடிங்க. ஏங்க ஜொலிக்குதுங்க, மினுமினுன்னு இருக்குங்க. மிச்ச நாள் கூட இப்படி அழகாக தெரியும். சத்தியமா அப்படிலாம் ஃபர்ஸ்ட் ஒன் டைம் வந்தேன், அப்படி அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இப்போ வந்து நியூ இயர் வரல, அதனால வந்து இது மினுக்குது. எப்படா இது உள்ளார போவோம்னு பார்த்துட்டு இருக்கேன். வாய்ப்புலாம் இல்லை, கம்மி தான். அதெல்லாம் கிடையாது. மேனிஃபெஸ்ட் எவ்ரிதிங். அடுத்த வருஷம் உள்ள போய் கொண்டாடுறோம். சொல்லு எனக்கு சத்தியமா சொல்லு. இப்போ நாங்கள் எப்படி போயிட்டு இருக்கோம்னா, கடவுள் விட்ட வழியே கண் கண்ட வழியே அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நாங்கள் பாட்டு போய்கிட்டு இருக்கோம். கும்பல் போயிட்டு இருக்கேன்னு எப்பயுமே ஒன்று சொல்லுவாங்களே, கும்பல் பின்னால் போகாதீங்க அப்படின்னு. இந்த மாதிரி விஷயத்துல கும்பல் பின்னால் போனால் தான் போய் பார்க்க முடியும். போகிறோம், பக்கத்தில் போய் மாஸ் பண்ணுறோம். ஏமா 6 தாங்க ஆகுது, இன்னும் 6 மணி நேரம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே. கொரோனா டைமில் ரோட்டில் நடந்து போன மாதிரி இருக்குது, ஆனால் துபாய் ரோட்டில் நடந்து போனது கிடையாது. இங்கே பாருங்கள், எவ்வளோ காலியாக இருக்குங்க. எப்பா, ஏன்னா ரோட் க்ளோஸரு, அதனால் வியூ இருக்கா. நாங்களும் நடக்கிறோம் ஒரு 1/2 மணி நேரமாக நடக்கிறோம். அந்த பக்கம் இந்த பக்கம் தாவி குச்சிலாம் வரும். இன்னும் போய்கிட்டே இருக்குது கூட்டம். அரௌண்ட் நாங்களும் 6 மணிலேருந்து போய்கிட்டு இருக்கோம். வந்த பாடில்லை. எனக்கெல்லாம் முன்னாடி அந்த சீனியர் நண்பர்களாக இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம். நம்ம இங்கே ஒரு ப்ரோ இருக்காரு. ப்ரோ ஹாய். ஹாய் ப்ரோ. இது அப்படியே பிடிங்க, பேர் சொல்லுங்கள் ப்ரோ. என்னோட பேர் அம்சன். எத்தனை மணிக்கு வந்தீங்க ப்ரோ? நான் ஒரு 5:30க்கு இங்கே வந்துட்டேன் ப்ரோ. 5 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டேன் ப்ரோ. 5 மணிக்கு வந்து இறங்கிட்டேன், துபாய் புர்ஜ் கலிஃபா மெட்ரோவில் இறங்கிட்டேன். இந்த வியூவில் இருந்து அங்கே இருந்து நானும் நடக்கிறேன். எப்படியாவது கிட்டக்க போக முடியல ப்ரோ, சாவடிக்கிறாங்க. இதுதான் ரொம்ப பக்கம் இல்லை, இப்போதைக்கு இதுதான் பக்கமாக தெரியுது. இன்னும் கொஞ்சம் தூரமாக போனால் இது ஒரு ஃபுல் வியூ, ஒரு ஃப்ரண்ட் வியூ கிடைக்குன்னு நினைக்கிறேன். பேர் நிஷாந்த் ப்ரோ. நான் வந்து ஒரு 4 o'clock வந்தேன் ப்ரோ. இன்னுமே அவங்க வந்து பேச்சுலர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் நடந்து வந்தேன். இங்கே தனியாக அது ஸ்டேடியம் மாதிரி கட்டியிருக்காங்க, எங்கேயுமே அலோவ் பண்ணல. ஃபேமிலிஸாக வந்தால் தான் ப்ரோ உள்ளே போக முடியும். யூஏக்கு யார் ஃபேமிலியாக வராங்க? எல்லாருமே பேச்சுலர்ஸாக தான் வராங்க. ஆமாங்க, நம்ம தான் அவ்வளோ விஷயம் செய்கிறோம் இல்லை. சிம்பிள் மேட்ரு, பேச்சுலர்ஸ் தான் அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். கண்டிப்பாக
கொஞ்சமாவது இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு பேச்சலரோட உதவி எந்த அளவுக்கு இருக்குது ஆனா எங்களை நீங்க அலைய ஒரு அலையா இருக்குது. ஊர்ல என்னன்னா வீடு கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா பேச்சலர்காலே எல்லா இடத்துலயும் அடி வாங்குறாங்க. சொந்தத்துல என்னன்னா பொண்ணு தர மாட்டாங்க. மாட்டேங்கிறாங்க. வெளிநாட்டுக்கு வந்தா காசு கூட வெடிக்க விட மாட்டாங்க. அதை பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்க பாஸ். இவங்களுக்கு என்ன நம்ம சோதனை பண்ணா தெரியல. லிட்டரலா நம்மள பார்த்தா கோமாளி மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? 3 hours later. எப்படியோ ஒரு 3 மணி நேரம் நடந்து ஆஞ்சி ஓஞ்சி தேஞ்சி பேச்சுலரா யுஏஇல அதுவும் துபாயில இந்த பூஜ் கலிஃபா ஷோ பார்க்கறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. இன்னும் பார்க்கல, மணி 8:30 தான் ஆகுது. 12 மணிக்கு தான் ஃபயர் ஒர்க்ஸு. அது முன்னாடி வேறு எதனா போட்டாங்கன்னா பார்க்கணும். எங்கள் கூட பார்த்தீங்கன்னா க்ரௌடுன்னு பெருசாக சொன்னாங்க. பெரிய க்ரௌடு இது வரைக்கும் வந்த மாதிரி தெரியல. 100 பேர் இருப்பாங்க. எல்லோரும் ஸ்ப்ளிட் பண்ணி விட்டு பாதி பேருக்கு மேலே காண்டாகி வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பூஜ் கலிஃபா ஃபயர் ஒர்க்கை பார்க்க வந்தாலும் எப்படி கிரிக்கெட் மேட்சை நேர்லேருந்து பார்த்தாலும் டிவியில் ஃபோனில் பார்க்குற சுகமே தனியும் அந்த மாதிரி தாங்க அற்புதமாக கொண்டாடிட்டு இருக்கேங்க. நான் இங்கே வந்து தேவடு காத்துக்கிட்டு இருக்கேன் 3-4 மணி நேரமாக உட்காந்து. மணி இருந்தால் தான் மதிப்பாங்க போல. மணி 9 ஆயிடுச்சு. டீமில் நம்ம நண்பர்கள் எல்லாரும் அதிகமாகிட்டே வராங்க. சந்தோஷமாக இருக்குது ஒரு பக்கம். நம்மளே பார்த்து வீடியோவில் பார்க்குறேன்னு சொல்லும் போது பின்னாடி வியூவோட பசி வந்துருச்சுன்னு எல்லாரும் டின்னர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஷவர்மா 7 கிராம்ஸு நல்லா தான் இருக்குது. 7 கிராம்ஸை கன்வெர்ட் பண்ணி போடுறேனே. யூடியூப்பில் நிறைய பேர் இந்தியன் ஆடியன்ஸ் இருப்பீங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி ஆயிடுச்சு. நான் பூஜ் கலிஃபா வியூவில் இருந்து வீடியோ எடுத்திருக்கேன், ஃபோட்டோ எடுத்திருக்கேன். மொதல் வாட்டி பூஜ் கலிஃபா வியூவில் இவ்வளோ அழகான பாத்ரூமும் இருக்குங்க. லைக் உங்களுக்கு இது வந்து ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா தான், ஆனால் வாஷ்ரூம் பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. செம்ம க்ளீனாக இருக்குது. அண்ட் இன்னொன்று காட்டவா, இங்கே பாருங்கள். என்ன தான் இவ்வளோ இடம் காலியாக இருந்தாலும் க்ரௌட் இதுக்கு அடுத்து தான் வருது. இங்கெல்லாம் ரெகுலராக வரோம் போல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நான் காட்டுறேன் பாருங்க. நாங்கள் இந்த பக்கம் வர மாட்டோம், நடு ரோட்டில் நின்றுருக்காங்க. ஏன்னா வியூ அங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் போல். ஸோ இது இங்கே இருக்கா, வியூ ஃபுல்லாக அங்கேருந்து கிடைக்குன்றனால எல்லாரும் அங்கே இருக்காங்க. ரோட்டில் டான்ஸ் ஆடுறாங்க வேற மாதிரி. ஓ மை காட், திஸ் இஸ் துபாய். அவங்கள சொல்லி யாருன்னா நிறுத்துங்களேன்டா. அதான் பிரச்சனை. அதனால எல்லாம் முன்னாடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்த முக்காவாசி பீப்புளோட நானும் இதுக்கு தான் வந்தேன், வேற எதுவும் கிடையாது. வீடியோ எடுத்து ஸ்டோரி போடுறதுக்கு. It has been started guys. Look, நேர்ல இன்னும் கியூட்டா இருக்கு. I'll show you. It's எந்தல நியூ இயர்ல வந்துருச்சு. ஐபோன்ல நியூ இயர்ல வந்துருச்சு. ஏன் போன்ல மட்டும் நியூ இயர்ல காட்டுது? ஆமா, கவுண்டர் போடுவாங்கல்ல. ஓகே, யுஏஇ ஃபிளாக் அழகா இருக்கு. ஹோலி கோ, அழகா இருக்கு. நைஸ். செமையா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க. I'll play you guys. அது என்ன சொல்லுவாங்க? அன்கட். 10 9 8 7 6 5. என்ன என்ன தவிர யாரும் பேச மாட்டீங்க. பரட்டா இருக்கு. என்ன அதுக்குள்ள வெடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? Look at the people, guys. Look here. செம்ம அழகா இருக்கு. ஆனா போனை எவ்வளவு நேரம் தான் நானும் அங்கேயே பிடிச்சிட்டு இருக்குது. கைதான் வலிக்குது. பட் இட் வாஸ் கியூட். ட்ரோன் எல்லாம் வர பறக்க விட்டுட்டு இருக்காங்க. பீப்புள் ஆர் கிரேசி, பீப்புள் ஆர் ஹாப்பி. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இதை ஸ்டோரியில் போகும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ஃபயர் விடுவாங்க அப்படின்லாம் நினைக்கும் போது பீப்புள் ஆர் ஸோ ஹாப்பி. நீங்களாம் நினைப்பீங்க வெறுப்பேற்றத்துக்கும் ஸ்டோரிக்காக மட்டும்தான் இங்கே வந்திருப்பாங்களோ அப்படின்லாம். இட் வாஸ் அமேசிங்க. நல்லா இருக்கு. எவ்வளோ அழகா இருக்கு. மொதல் வாட்டி துபாய்க்கு நான் பெரிய கண்ணி ஆயிட்டேன். இந்த நியூ இயர் எனக்கு புர்ஜ் கலிஃபாவோட போச்சு. பார்க்குற எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் உங்க எல்லாருக்கும் நல்லதாவே நடக்கும். இந்த செம்ம அழகா இருக்கு. நைஸ்ரா. நட்ரோடு, துபாய் நட்ரோட்ல நான் இப்பெல்லாம் வீடியோ எடுப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே பாருங்க, இதுதான் அங்கேருந்து நான் காட்டிக்கிட்டு இருந்தேன். தலைவெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க.
சரியான ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. பீட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்களான்னு தெரியல. ரோட்டில் லிட்டரல் நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு நான்லாம் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஷூட்டை முடிச்சுட்டு. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானி டான்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இவங்க ஆப்கான் பீப்புள் நினைக்கிறேன். இங்கே வருங்க, இது லிட்டரலாக துபாய்ங்க. பட் லுக், இது வந்து ஒரு 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 முக்கியமான ஒரு ரோட்னே சொல்லலாம். பட் திஸ் கைஸ் ஆர் கிரேசி. எல்லாம் ஃபன் பண்ணுறாங்க இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படின்ட்டு. லுக் அட் தெம். ஓடு ஸ்பீக்கர்லாம் கொண்டு வந்து நம்ம ஊரில் எங்கள் தெருலலாம் நான் எப்படி நியூ இயர் கொண்டாடணும் அந்த மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க நம்ம பாய்ஸ் ஆடுறாங்க. ஓடு அண்ணே. ஸோ இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம் ஆயிரும். நம்ம கிளம்புறது தான் நல்லதுன்னு தோணுது. எப்பா கடைசியாக ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஃபயர் ஒர்க் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம தலைவங்கிட்ட கேட்போம், எப்படி எனக்கு 6 மணி நேரம் இது 6 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு செம்மையாக ஒர்த்து. டிவியில் பார்த்தது தான், நேரில் பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது. நம்ம அடிச்சு எங்கேருந்து சிவகாசியா எங்கெங்கே வாங்குறானுங்க, இப்படி தடப்பட்டெல்லாம் வெடிக்குதுங்க. இங்கே ஒரு கிராண்டாக இருக்குங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிருந்தோன்னா வேற லெவலாக இருந்திருக்கும். நம்மளுக்கே இது வந்து நல்ல வியூ பாயிண்ட், சூப்பரா இருந்துச்சு. எனக்கும் அதே தான் தோணுச்சு. நம்ம ஃபாலோவர் நண்பர்கிட்ட ப்ரோ பெசில் ப்ரோ கண்டிப்பா சொல்லணும்னா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி வந்ததுக்கு இதெல்லாம் நம்ம பாப்போமான்னு நினைச்சிருப்போம். ஆனா கண்டிப்பா பார்த்துட்டோம் நேரில். லைஃப்ல ஒரு தடவையாவது எல்லாரும் கண்டிப்பா அனுபவிக்கணும் இதெல்லாம். இது டிவியில பார்க்கறதுக்கும் நேரில் பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். கண்டிப்பா வாங்க, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். வேற லெவல், உண்மையாலுமே ஒர்த்து. ஏன்னா இந்த மாதிரி இதுக்கா எத்தனையோ வருஷம் தவம் கிடந்திருக்கோம் டிவியில பார்த்து. அதை இன்னைக்கு நேரில் பார்க்கணுங்கிறதுக்காக சோறு தண்ணி சாப்பிடாம, நேரங்காலம் பார்க்காம, தூரத்தை பார்க்காம நடந்து இவ்வளவு நேரம் கழிச்சு பார்க்கறதுல இருக்க மகிழ்ச்சி. ப்ரோ ஒரு நிமிஷம் இல்லைங்க, கண்டிப்பா ஒர்த்து. நான் வந்துட்டு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து துபாய்க்கு வரேன். இந்த ஃபயர் ஒர்க்ஸு ஆக்சுவலி எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் துபாய் மாதிரி வர முடியாது நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நியூயார்க்கே எடுத்துக்கோங்க, எது வேணால் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக துபாயோட ஃபயர் ஒர்க்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லா விஷுவல்ஸையும் பார்ப்பீங்க. அதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு துபாய் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் என் ஒர்த் ரிவ்யூவும் வந்துட்டு ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஒர்த்து கண்டிப்பாக ஒர்த்து. நாங்கள் ஒர்த்து ப்ரோ. 6 hours நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் தனியாக வந்தேன், சரி தனியாக போயிடுவேன்னு நினச்சேன். வந்தமா பார்த்தமா போனமான்னு இருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் இப்படி ஒரு கேங் செட் ஆகும், இப்படி ஒரு வைப் செட் ஆகும்ன்ற எதிர்பார்க்கவே இல்லை. பட் லாஸ்ட் 15 minutes to 20 minutes ஒர்த்து. ஒரே வார்த்தை தான் நானும் திரும்ப சொல்லுவேன், ஒர்த்து. அதாவது சரியான கால்வெளி. இப்போ இதெல்லாம் கூட மேட்டர் கிடையாது. ரிட்டன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பயங்கர போராட்டமாக இருக்கும். மணி அரௌண்ட் 1 மணி இருக்கும். நாங்கள் போகிறதுக்கு ஒரு 3-4 மணி ஆகும். நாளைக்கு நிறைய பேர் ஒர்க்குக்கு போகணும். அதான் யூஏ லைஃப்னு வச்சுப்போமே. இட்ஸ் கோயிங் டு பி டஃப். ஆனால் இந்த மாதிரி ஒரு செல்ஃப் சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பார்க்குறீங்க, இதுக்காக இவ்வளோ எஃபர்ட் போட்டு வந்திருக்கீங்க, இவ்வளோ டயர்டாக இருக்கீங்க, இவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க, இதெல்லாம் இருந்தாலும் இட் வாஸ் ஒர்த் இட். எல்லாம் நியர் வைபிள் வேறு இருக்காங்க. இப்போ நம்ம 3, 2, 1 சொல்லி ஹாப்பி நியூ சொல்லுமா? 3, 2, 1 ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எப்பயும் போல் யாருக்கும் ஷேர்லாம் பண்ண வேணாம். ஆல்ரெடி நம்ம துபாயில் ஒரு 5-6 வீடியோ பண்ணியிருக்கோம், பாருங்கள். பிடிச்சா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா கூட பண்ண வேணாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.